எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்வில் ஏதேனும் ஆபத்துக்களிலோ அல்லது விபத்துக்களிலோ அகப்படும் பொழுதோ, வாங்கின கடனை திரும்ப செலுத்த இயலாத நிலையிலோ, நாம் உயிருக்கு உயிராய் நேசித்தவர்கள் நம்மை வேண்டாம் என்று பகைத்து வெறுத்து ஒதுக்கும் பொழுதோ, பல வருடங்கள் வேலை தேடியும் சரியான வேலை கிடைக்காத பொழுதோ, நாம் எடுக்கும் முயற்சிகள் தோல்வி அடையும் பொழுதோ, ஏதேனும் ஒரு காரியத்தை குறித்து கவலை, சந்தேகம், பயம் ஏற்படுகின்ற பொழுதோ, ஏதேனும் ஒரு வியாதியினால் அவதிப்படும் பொழுதோ, செய்யும் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் பொழுதோ என்று பலவிதமான இக்கட்டுகளில் நாம் சிக்கி தவிக்கும் பொழுது, யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா, ஆறுதல் சொல்ல மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கின்றோம். நமக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்று யாராவது நம்முடைய இக்கட்டுகளில் உதவும்படி வேண்டுகின்றோம். ஆனால் உண்மை என்னவெனில், எல்லா தருணங்களிலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு உதவ முடிவதில்லை. காரணம், எனக்கே 1000 பிரச்சனை இருக்கின்றது, எனக்கு யாராவது உதவ மாட்டாங்களா என்று நானே எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த நிலையில் உனக்கு எப்படி உதவ முடியும் என்று சொல்லி பிறர் நமக்கு உதவ முடியாமல் போகின்றதையும் நாம் காண்கின்றோம். இன்னும் சிலர், நீ ஆடிய ஆட்டத்திற்கு இந்த கஷ்டம் உனக்கு தேவைதான் என்று நம்முடைய இக்கட்டை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்பவர்களும் உண்டு. என் வலது பக்கத்தை பாருங்கள், அங்கே என்னை அறிந்து கொள்பவன் ஒருவனும் இல்லை, என் அடைக்கலம் எனக்கு கிடையாது, என் ஆத்துமாவை ஒருவனும் கவனிக்கவில்லை, நான் மரித்தவனை போல மறக்கப்பட்டேன், மனதிலிருந்து நீக்கப்பட்டேன், நான் உடைந்த பாத்திரத்தை போல இருக்கின்றேன், என்னை விட்டு தூரமாய் இராதே, துன்பம் சமீபமாய் இருக்கின்றது, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, அவர் என் சகோதரர்களை என்னிடமிருந்து வெகு தூரம் அகற்றிவிட்டார், எனக்கு அறிமுகமானவர்கள் என்னை விட்டு முற்றிலும் அந்நியப்பட்டு விட்டார்கள், என் உறவினர்கள் என்னை கைவிட்டார்கள், என் நெருங்கிய நண்பர்கள் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகின்றனர், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசி ஆனேன் என்றெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த தேவனுடைய தாசர்கள் சிலர் தங்களுடைய இக்கட்டுகளிலும் துன்பங்களிலும் பரிசுத்த தேவனிடத்தில் புலம்பியதையும், அதற்கு பரிசுத்த தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கின்றேன், நான் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன், நான் உன் ஆத்துமாவை காப்பேன், உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் என்றென்றைக்கும் காப்பேன், நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், நான் உங்களை அநாதைகளாக விடமாட்டேன், என்னுடைய கை குறுகி போகவும் இல்லை, உன் விண்ணப்பத்தை கேட்க கூடாதபடிக்கு என்னுடைய செவி மந்தமாகவும் இல்லை, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என்னிடத்திலிருந்து உனக்கு உதவி வரும், நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னையே உறுதியாக நம்பி என்னுடைய நாமத்தை அறிந்து வைத்திருக்கிறபடியால் உன்னை ஆபத்துக்களில் இருந்து விடுவித்து பாதுகாப்பான உயரத்தில் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்து அதன்படியே அவர்களுக்கு அவர்களுடைய இக்கட்டுகளில் உதவி செய்ததை நாம் காண முடியும். பரிசுத்த தேவன் சொல்லிய இந்த வாக்குறுதிகள் அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, அவரையே தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரமே தொழுது கொள்ளுகின்ற நாம் யாவருக்கும் உரித்தானவைகளே. இப்படித்தான் இயேசு பரிசுத்த தேவனுடைய ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவராய், பரிசுத்த தேவன் அவரோடு இருந்தபடியினாலும் அவர் நன்மைகளை செய்கிறவராய் சுற்றி திரிந்து பல அற்புதங்களை செய்து வந்த சமயத்தில் அங்கே எருசலேமில் உள்ள ஆட்டு வாசல் அருகே பெதஸ்தா எனப்படும் ஒரு குளம் இருந்தது. அதனை சுற்றி 5 மண்டபங்களும் இருந்தன. உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். மேலும் இவர்கள் அந்த குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் பரிசுத்த தேவனுடைய தூதர் சில வேளைகளில் அந்த குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின்பு முதலில் இறங்குபவர் எப்படிப்பட்ட நோயுற்றவராய் இருந்தாலும் அவர்கள் சுகமடைவார்கள். இந்த சமயத்தில் 38 வருடங்களாய் வியாதியாய் இருந்த ஒருவனும் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, நீ சுகம் பெற விரும்புகின்றாயா என்று கேட்கின்றார். அதற்கு அந்த வியாதிப்பட்டவன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் இறக்கி விடும்படியாக உதவி செய்ய எனக்கு ஒருவரும் இல்லை, நான் போவதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகின்றான் என்கின்றான். இதை கேட்ட இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்கிறார். அவனும் தன்னுடைய 38 வருட வியாதியில் இருந்து சுகமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போகின்றான். இந்த சம்பவத்தில் தேவ தூதன் அந்த குளத்தின் தண்ணீரை கலக்கும் போது 38 வருடங்களாக தன்னை யாராவது அந்த குளத்தில் இறக்கிவிட்டு தனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று
காத்து கிடந்த அவனுக்கு யாரும் உதவி செய்ய முன் வரவில்லை. ஆனால் பரிசுத்த தேவனாகிய இயேசுவோ அவனை சந்தித்த மாத்திரத்தில் அவன் நெடுங்காலமாக வியாதிப்பட்டிருக்கின்றான் என்பதை அறிந்து அவனுடைய வியாதியிலிருந்து அவனை விடுவித்து சுகம் தந்து அவனுக்கு உதவி செய்ததை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் காண முடியும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நமக்கு நம்முடைய இக்கட்டுகளில் நிரந்தரமாகவும் முழுமையாகவும் உதவ இயல முடியாத மனிதர்களை நோக்கி உதவிக்காக காத்து கிடந்து உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போகாமல் நம்முடைய பரிசுத்த தேவனாகிய இயேசு ஒருவரையே நோக்கி பார்ப்போம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கலாம், ஆனால் பரிசுத்த தேவனாகிய இயேசுவை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் கொள்வோம். ஏனென்றால் அவர் ஒருவர் மட்டுமே நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர் தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.